அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியிலிருந்து இன்றைய முக்கிய தகவல் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எல்லோருமே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர் வேக்கண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, இந்த கல்வி மானியக்குழு டிஸ்கஷன் முடிஞ்சு இதுக்கான பிளானர் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே பிளானர் இன்று டிஆர்பி வெளியிடப்பட்டுள்ளது. இதுக்கு நான் இப்போது தொடர்ந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்லிகிட்டு இருக்குது என்னென்னா, இந்த 2025, 26 இந்த காலகட்டங்கள் அனைவருக்குமே ஒரு ஒளிமயமான காலம்தான். ஏன்னா எலெக்ஷன் வரும் என்பதை கருத்தில் கொண்டு இது எல்லாமே சரியான முறையில் நடக்கும் அப்படின்றத நான் பலமுறை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட் அந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடி இதிலே கூட எடுத்து பாருங்கள், கால்பர் கொடுத்துருப்பேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி 1915 வேக்கண்ட் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என்று இன்று நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேர்வு நடைபெறும் மாதம் நவம்பர் மாதம் பிஜிடிஆர்பி நடைபெறும் என்று இன்று டிஆர்பி வெப்சைட்டில் ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஆர்பி பிடிபிஆர்டிக்கு 1205 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கால்ஃபர் செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும் என்று பிளானில் வந்திருக்கு. டிசம்பரில் இதுக்கான தேர்வு இருக்கும் என்று வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல் பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நவம்பர் கால்ஃபர் சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் 51. மார்ச் 2026 தான் இதற்கான தேர்வு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிஇஓவை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதே போல் பிடிபிஆர்டி படிக்கும்போது பிஇஓ எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட்டே பிஇஓவுக்கு தயாராகலாம். அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருந்த வண்ணம் உள்ளது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று இந்த பிளானர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு ஏற்கனவே 4000 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு எல்லாமே விண்ணப்பிக்கப்பட்டு தேர்வு எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கும் வேளையில் இப்பொழுது தேர்வு நடைபெறும் மாதம் ஜூலை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல் சட்டக்கல்லூரியில் கால்ஃபர் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கான தேர்வு மே மாதம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஆர்பியில் மற்ற அண்ணா யூனிவர்சிட்டியில் மற்ற இதெல்லாம் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டெல்லாம் சேர்ந்து 7535 காலி பணியிடங்கள் இந்த ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி வரும் என்பது எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு. 2-3 ஆண்டுகளாக காத்துட்டு மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த பிடிபிஆர்டி தேர்வு ரிசல்ட்டு போடாதே இருக்குன்ற ரிசல்ட் போட்டு போஸ்டிங் போடாது இருக்குன்ற காலகட்டத்தில் இது கொடுத்துருக்கிறதுனால அதுவுமே இந்த கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக போட்டுருவாங்க, ஜூன் ஜூலையில் போடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த கால்ஃபர்மே ஜூன் ஜூலை போனோன்னா செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கிடைச்சி போஸ்டிங் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சந்தோஷமாக ஜாயின் பண்ணலாம், கிடைக்காதவங்களும் அடுத்த தேர்வுக்கு தயாராகலாம் அப்படின்றத இந்த அறிவிப்பு மூலம் மாணவர்கள் சந்தோஷம் அடையலாம். எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் பற்றி எதுவும் இந்த ஆனுவல் பிளானில் கொடுக்கல. ஏன்னா அது ஏற்கனவே தேர்வு வச்சதுக்கான ரிசல்ட் வெளியிட்டு அதுக்கான போஸ்டிங் போடாதனால கண்டிப்பாக பிரிச்சேர்க்கையில் அதுவுமே சேர்த்துவாங்க. நிறைய பேர் இடைநிலை ஆசிரியர் தேர்வு கொடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க, உங்களுக்குமே வரும். இப்போ கொடுத்துருக்கிற வேக்கண்ட் இறுதியானதில்லை, மீண்டும் கால்ஃபர் கொடுக்குறப்ப அதிகப்படுத்துவாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிடிபிஆர்டியில் வேக்கண்ட் 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே போல் எஸ்ஜிடிலுமே ஆன்சருக்கு வெளியிடறதுக்கு முன்னே இப்போ எக்ஸாம் எழுதி முடித்து வெளியே வந்தோடனே அதுக்கு வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, இன்னும் ஆன்சருக்கு வெளியிடல. ஸோ அது மாதிரி கால்ஃபர் வரப்போ வர வேக்கண்ட்டோட அதுக்கு பிறகும் இன்க்ரீஸ் பண்ணலாம், வரும்போதே இன்க்ரீஸ் ஆகி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு 2025 பிடிபிஆர்டி படிக்கிற மாணவர்களுக்கும் பிஜி படிக்கிற மாணவர்களுக்கும் பிஎட் அது இடைநிலை ஆசிரியர் பிஜி வித் பிஎட் முடித்த அனைவருக்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒளிமயமான இந்த ஆண்டு
இந்த ஆண்டில் வந்து நல்ல கடினமாக நீங்கள் உழைத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக எல்லோருமே நல்லா படிக்கிற அத்தனை பேருமே இந்த போஸ்டிங்கில் வர முடியும். ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒவ்வொரு மார்க்காக நினச்சி ஒவ்வொரு நிமிடமும் பொன்னான நேரமாக நீங்கள் பயன்படுத்தி நல்ல கடினமாக நீங்கள் படிங்க. இந்த தேர்வில் வெற்றி பெற்று உங்களுடைய ஆசிரியர் கனவை நனவாக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜெய கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.